ஹாய் செல்லம் விஜய், ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்கன்னு நம்ம உதயநிதி சார் சொன்னார். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ரீல்ஸ் போட்டால் என்ன இல்லாதது பொல்லாததையா போடுறாங்க? இருக்கிறது தானே ரீல்ஸில் போடுறாங்க, நீங்களும் போடுங்க பார்க்குறோம். சார் இங்கே பாருங்கள், ரீல்ஸோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ மீடியாவோ இல்லை வாட்ஸ்அப்போ அது எல்லாமே ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். அதனால எது மூலியமாக மக்கள் இடத்துல கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள், அது தப்பே கிடையாது. அது ரீல்ஸாக இருந்தால் என்ன, பப்ளிக் மீட்டிங்காக இருந்தால் என்ன, கடைசியில் மக்களுக்கு அந்த கருத்து போதா, அதுதான் முக்கியம். இன்னமும் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா ரீல்ஸால தான் உங்கள் ஆட்சி போச்சுன்னு? அறவே கிடையாது சார். உங்கள் ஆட்சி போனதுக்கு காரணம் கடந்த 5 வருஷத்துல நீங்கள் பண்ண விஷயங்கள். நீங்கள் யூஸ் பண்ணாத ஆன்லைன் பிளாட்ஃபார்மா? யூடியூப் ஆன் பண்ணாலே இந்த பக்கம் ரஜினி, இந்த பக்கம் கமல், 2 பேரும் உங்களை புகழ்ந்து தள்ளினாங்களே. எத்தனை கோடியை கொட்டினீங்க ஆன்லைனில், நாங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் சார். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, எதுவுமே பீப்புள் கிட்ட கனெக்ட் ஆகலை சார். சரி, நீங்கள் ரீல்ஸ் ஆட்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ ஏன் இப்போ உங்கள் தொண்டர்களை ரீல்ஸ் போடுங்க, இன்ஃப்ளூயன்சராக மாறுங்க, அப்டேட் ஆகுங்க சொல்கிறீங்க? அப்படியே விட்டுருக்கலாம்ல. நீங்கள் எதையும் மேம்படுத்தாதீங்க, மக்கள் குறைய நீங்கள் உற்று நோக்கி பார்த்தாலே நீங்கள் வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் உண்டு. பாய்.